வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்னைக்கு நம்ம வாழைக்காய் புட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் டெலிஷியஸான ஒரு சைட் டிஷ் ரெசிபி. இது சாதம் கூட ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ரொம்பவே சத்தான ரெசிபி. ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பேனில் 3 கப் அளவுக்கு தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. இதில் 2 வாழைக்காவை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி 2 சைட்ஸையும் கட் பண்ணி தூர போட்டுருங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். இப்போ 5 நிமிஷத்தில் வாழைக்காய் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. ஸோ தண்ணியிலேருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இதை லைட்டாக ஆற விட்டுட்டு இதோட தோலெல்லாம் நீக்கிட்டு இதை லைட்டாக கிரேட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணது, அப்புறமா 2 பல்லு பூண்டு சாப் பண்ணது சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம ஆட் பண்ண மசாலாவோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம துருவி வச்சுருக்க அந்த வாழைக்காவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம ஆட் பண்ண ஸ்பைசஸ்லாம் நல்லா பரவுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபைனலாக இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நமக்கு சுவையான வாழைக்காய் புட்டு சூப்பராக ரெடி ஆயாச்சு. இது நல்லா சூடாக சாதம் கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, ஹெல்தி, டெலிஷியஸ் அண்ட் குவிக்கான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த வாழைக்காய் புட்டு ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.